இந்த ஆடி மாசம் தான் அம்மனுக்கெல்லாம் கொண்டாடும், இந்த மாசி மாசம் தான் மக்களுக்கெல்லாம் கொண்டாடும். இந்த மாசி மாசம் போல என்னதான் நடக்குமோ தெரியல, சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆர்ப்பரியமான சந்தோஷம். எப்படி இந்த சந்தோஷம் பாருங்க. இந்த கதை என்ன அப்படின்னா, இந்த மாசி மாசம் இந்த மயான கொள்ள திருவிழா கோலாகலமா கொண்டாடும். மற்ற நேரத்தில் மயானம் சொன்னா பயப்படுவாங்க, அங்க போவாது இங்க போவாது, காய் பேய் இருக்கும் காட்டே இருக்கணுவாங்க. ஆனா அந்த மயான கொள்ள அன்னைக்கு பிறந்த குழந்தையிலேருந்து வயசுக்கு வந்த பொருள் கல்யாணம் சின்ன ஜோடி கூட பிக்னிக் வந்த மாதிரி போவாங்க. அப்படி ஒரு ஆர்ப்பரியமான ஒரு திருவிழாங்க திருவிழா. எத்தனையோ திருவிழா பார்க்கலாம், வினோதமான திருவிழாவும். ஆடு கோழிகளை பச்சை ரத்தத்தை பார்த்தா சிலுக்கிறவங்க அன்னைக்கு அவங்களே கையால கொடுப்பாங்க பாரு. அதை மனுஷன் அம்மன் வேசப்படுத்த அம்மனாவே உணர்ந்து ஒரு சந்தோஷம் ஆர்ப்பரிச்சு ரத்தத்தை குடிச்சு இந்த மயான நோக்கி போவாங்க பாருங்க. அந்த மாதிரி சந்தோஷம் ஒரு சிலிப்பு இருந்துடும். எல்லார் கையிலும் மொபைலு செல்ஃபி வீடியோ கவர் பண்ணி பிடிக்கும். அந்த திருவிழாவுனாவே ஒரு பெரிய ஒரு ஆரவாரமா இருக்கும். அந்த திருவிழாவோட இதிகாசம் நிறைய பேர் தெரியுதுல, நான் திருவிழா நிறைய பேர் ரசிக்கிறேன். அதுல இந்த இதிகாசம் இன்னும் எவ்வளவு பேர் வருவீங்க. ஒன்னே சொல்ல போனா மாசி திருவிழா எங்கெல்லாம் நடக்குதோ மயானங்கள் நடக்குதோ அங்க இருக்கவங்க எல்லாமே சின்னவங்க பெரியவங்க எல்லாம் போறது நல்லது. ஏன்னா சர்வ வல்லமை படிச்ச அங்காள பரமேஸ்வரி மாசி மகா சிவராத்திரி மயான கொள்ளைன்னு ஒரு ரூபாய் எடுத்திருக்கான். ஏன்னா